அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருந்தா நான் அவருக்கு முக்கியமான ஒர்க் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். சத்யகுமார் பாஜக RSS அவங்க சொல்லி தான் இப்போ தாவேக்கால போய் சேர்ந்துருக்கு. ஏதோ ஒரு சாயம் பூச பார்க்குறாங்க. நான் தான் சொல்கிறேனே, ஏதோ சாயம் இல்லை, நீங்கள் RSS அவங்க பிஜேபி. இப்போ கொள்கை எதிரியாக பாஜக தான் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இனிமேல் பிஜேபியை சத்யகுமார் எதிர்ப்பாரா? சத்யகுமார் பாஜகவை எதிர்ப்பாரா? தாவேக்கால கொள்கை தலைவர்களுடைய கருத்துக்களை பின்பற்றதே கிடையாது. அதனால அம்பேத்கர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபரை கட்சிகளை கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுதான் சத்யகுமார். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த சத்யகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம் சங்கர். உங்களை அட்வொகேட்டாக பேட்டி எடுத்தாச்சு, பொருளாதார நிபுணராகவும் உங்களை பேட்டி எடுத்திருக்கேன். முதல் முறையாக ஒரு பொலிட்டீஷியனாக பேட்டி எடுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய அடுத்த கட்ட பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஏன் தாவேக்கால நீங்கள் சேர்ந்தீங்க அப்படிங்கிற ஒரு பிரதான கேள்வி எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கே எழுந்திருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய நன்றி, மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா நான் சங்கரை ஜேர்னலிஸ்ட்டாக பார்க்குறத விட ஒரு சித்தராக பார்க்குறேன். காரணம் நீங்களே பார்த்துருப்பீங்க சங்கர், நீங்கள் கரூர் எபிசோடப்போ இன்டர்வியூ பண்ண வந்திருந்தீங்க. அப்போ அந்த கேள்வியை நீங்கள் பப்ளிக்காகவே கேட்டிருந்தீங்க. நீங்கள் டிவிக்கே ஜாயின் பண்ணுற சத்யகுமார் டிவிக்கே ஜாயின் பண்ணுறதுக்காக இப்படிலாம் பேசுகிறாரா, நம்ம தம்பு கூட வச்சோம் டிவிக்கே சத்யகுமார் அப்படின்னு கேட்டிங்க. நான் அப்போ சொன்னேன் அந்த மாதிரி எண்ணங்கள் கிடையாதுன்னு. அது ஏன்னா அந்த பேக்ரவுண்ட் மக்களுக்கு தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன மாதிரி இருக்கக்கூடிய அடிப்படை தொண்டர்கள், நிறைய பேரோட டிவிக்கேவோட சகோதர சகோதரிகள், உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க ஒரு பப்ளிக் லைஃப் அப்படிங்கிறது நான் வெளியுறுத்த நினைக்கிறேன். பப்ளிக் லைஃப்பில் 2013-14 நான் இருக்கேன். ஆல்மோஸ்ட் இப்போ இருக்க ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் ஸ்கூல் காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க, யங் ஜேர்னலிஸ்ட். அந்த டைமில் பெரிய நிறுவனம் KPMGங்கிற ஒரு பெரிய நிறுவனம், ஒன் ஆஃப் த டாப் 4 ஃபர்ம்ஸ் இந்த வேர்ல்டு, கூகுளை விட டாப் நம்பர் 1 எம்ப்ளாயர் இந்த வேர்ல்டு. அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பட் அந்த டைமில் மக்களுக்கு எதாவது செய்யணும், நாட் பாலிட்டிக்கல். இது நம்ம இண்டிபெண்ட்டாகவும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மக்களுக்கு எஜுகேட் பண்ணணும். ஏன்டா ஒரு பட்ஜெட் வருது, அது போய் மக்களுக்கு சேர மாட்டேங்குது, நம்மளோ உழைச்சி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறோம், ஆனால் டேக்ஸ் அதிகமாக கட்டுறோம், மக்களுக்கு நாலேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் இருந்தது. இதுதான் உண்மை சார். அதுக்குன்ட்டு நம்ம ரெனன்ஷியேட் பண்ணணும், இருக்கிறத ஃபஸ்ட்டு விட்டால் தான் செய்ய முடியாது அது. ஸோ அதை விட்டுட்டு ஒரு பப்ளிக் லைஃப்பில் இருந்துக்கிட்டே என்னோடய ப்ரொஃபஷனல் ஒர்க்கையும் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் உங்களுடைய பழக்கங்கள், ஜேர்னலிஸ்ட், இன்ஃபேக்ட் என்னோடய லைஃப்பில் பிக்கஸ்ட்டு ஒரு கிராட்டிடியூட் எனக்கு இருக்குன்னா, சங்கர் மாதிரி இருக்கக்கூடிய பல ஜேர்னலிஸ்ட்டுக்கு என்னோட கிராட்டிடியூட் உண்டு. அதாவது எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க கூட, என்னை எதிர்க்கிறவங்களும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இன்ஃபேக்ட் என்னை எதிர்க்கிறவங்க தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்களும் அந்த டிவைன் ஒர்க் ஆஃப் பப்ளிக் சர்வீஸில் நம்மளாம் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு என்னோட நன்றிகளை ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கும் தெரியும், எஸ்பெஷலாக உங்களை மாதிரி இருக்க ஜேர்னலிஸ்ட் தெரியும். ஏன்னா நீங்கள் யூகிக்கிறீங்க, ஓ இவர் இருந்தால் கரெக்டாக இருக்கும், ஓ டிவிகேல சத்யகுமார் ஆள் மாதிரி ஒரு ஆள் தேவை அப்படிங்கிறத சங்கர் யூகிச்ச மாதிரி டிவிகேவுடைய சகோதர சகோதரிகள் கொடுத்த அங்கீகாரம் தான் என்ன டிவிகேவுடைய லீடர் விஜய் அவர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தது. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். நம்மளாம் கிராமத்துலேருந்து வரோம், படிக்கிறோம். அல்டிமேட்டாக எல்லா மனிதர்களுக்கும் மனித பிறவியில் தேவைப்படுறது அங்கீகாரம். அதுக்காக தான் அண்ணன் அம்பேத்கர் அவர்களும் உழைச்சாரு. அதுக்காக தான் அந்த அரசியல் சட்டமே, அங்கீகாரத்துக்காக தான் அரசியல் சட்டமே. அப்படி இருக்கும்பொழுது அந்த அங்கீகாரத்தை தலைவர், டிவிகேவோட தலைவர் விஜய் அவர்கள் கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, டிவிகேவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் அந்த வீடியோஸை கொண்டு போய் தலைவர் விஜய் அவர்கள்கிட்ட கூட்டு போய் சேர்த்து அந்த வீடியோவை அவர் பார்த்து அதில் இருக்க மெரிட்டையும் அந்த பேசின விதத்தையும் அவருக்கு பிடிச்சி கலெக்டிவ் டெசிஷன் எடுத்து டீமோட அதுக்கப்புறம் என்னை கால் ஃபார் பண்ணுறாங்க. நான் எங்கேயுமே என்னோட 15 வருஷம் பப்ளிக் லைஃப்பில் எல்லா கட்சியிலும் நண்பர்கள் உண்டு, எல்லா கட்சியிலையும் நேஷனல் பார்ட்டியில் நண்பர்கள் உண்டு. நீங்கள் நேம் எனி பார்ட்டி, ரீஜனல் பார்ட்டி, சின்ன பார்ட்டி, எமர்ஜிங் பார்ட்டி, அப்போ எல்லாரோடைய தொடர்பு இருந்துமே நான் போய் ஒரு நாள் கூட கட்சி பதவி வேணும்னு கேட்டதில்லை. கேட்டிருந்தா எனக்கு கிடச்சிருக்கும். அப்படி வந்தும் நான் நிராகரிச்சிருக்கேன் பல இடத்துல. பட்டு இங்கே என்னோட லீடர், தமிழக வெற்றி கழகத்தோட லீடர் புரட்சித்தலைவர் விஜய் அவர்கள் என்னுடைய மெரிட் அண்ட் எஜுகேஷன் பார்த்து, என்னோட பேக்ரவுண்டை பார்த்து, வில்லேஜில் வரக்கூடிய அந்த பேக்ரவுண்டை பார்த்து அதை அங்கீகரித்தது
ஒரு பெரிய ஒரு ரெகக்னேஷனாக நான் பார்க்குறேன் என்னோட லைஃப் டைமில். உங்கள் வீடியோஸ்லாம் விஜய் அவர்கள் பார்த்துருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அங்கே பார்த்த உடனே அவர் ஷேர் பண்ண விஷயங்கள் என்னென்ன? ஃபஸ்ட்டு வந்து அவரை போய் பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க செகண்ட் லெவல் ஆஃப் லீடர்ஷிப், விஜய் அவர்கள் கீழே இருக்கக்கூடிய பல நாட்களாக அவங்களுடைய பயணத்தில் லீடராக இருக்கவங்க வந்து என்னை ரிசீவ் பண்ணிக்கிட்ட விதம். செகண்ட், நான் ஃபஸ்ட்டு உள்ளே நுழையும் போது வந்து புரட்சி விஜய் அவர்கள் வந்து சுவிட்ச் ஒன்று போடுறாரு, லைட்டு போடுறாரு. இதை நான் வந்து விஷுவலைசேஷன் சொல்லணும், ஒரு தொண்டர்களுக்கும் சொல்லணும். ஏன்னா என்ன நடந்ததுன்றது வந்து சுவாரஸ்யமாக கேட்கும்போது மைக்ரோ லெவலில் சொன்னால் போய் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் விஷுவலைசேஷன் பண்ண முடியாது. நான் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நினைக்கிறேன், கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் இருந்தேன். ஃபஸ்ட் ஃப்ளோர் நடந்து போகிறேன். போகும்போது நான் எதுவும் எடுத்துகிட்டு போகல, அதான் ஃபேக்ட். நான் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. போயிட்டு அவர் அப்படி நடந்து போகிறாரு, ஒரு ப்ளூ ஷர்ட்டு ஒரு பீச் பேண்ட்டு, நடந்து போகிறாரு. போயிட்டு ஒரு சுவிட்ச் போடுறாரு. பார்த்தா அவர் புரட்சி விஜய் அவர்கள். அப்புறம் டோரை திறந்து வாங்க சத்யகுமார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பாராட்டுறாரு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவர் சொன்னது வந்து, நீங்கள் பார்க்குறதுக்கு அண்ணல் அம்பேத்கர் மாதிரி இருக்கீங்க, ஜெனுவினான பர்சன் அப்படின்னு சொன்னார். 2 பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பார்க்குறதுக்கு அம்பேத்கர் மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அங்கீகரிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஓகே நாலேஜ் இருக்குது அப்படின்னா. அண்ணல் அம்பேத்கரோட வந்து சாதாரண ஒரு சத்யகுமார் எடுத்துகிட்டு போயிட்டு கம்பேர் பண்ணுறாருன்னா, அண்ணல் அம்பேத்கர் மாதிரி உருவத்துக்காக இல்லை, அந்த நாலேஜ் வந்து இருக்குன்னு அவர் கன்சிடர் பண்ணுறாரு. 1. 2வது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சங்கர், விச் ஐ வாண்டட் சம்படி டு டெல் இன் மை லைஃப். ஏதோ ஒரு லீடர் சொல்லணும்னு நினச்சேன், ஜெனுவினான பர்சன். ஏன்னா உண்மைக்கு நேராக எதுவாக இருந்தாலும் கிளியராக வந்து நேராக சொல்லக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கக்கூடிய மனிதர் தான். ஆனால் ஜெனுவின் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷன் வந்து தொடருது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆச்சு சங்கர். இப்போ என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அவர் உங்கள்கிட்ட கேட்டார், நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க? ஃபஸ்ட்டு வந்து தேங்க் பண்ணார். ஃபஸ்ட்டு வந்து ஒரு தேங்க் பண்ணார். நான் கேட்டேன், சார் எதுக்கு சார் தேங்க்யூ அப்படின்னு கேட்டேன். இல்லை, ஃபஸ்ட்டு கரூர் எபிசோடில் வந்து உங்களுடைய அந்த சப்போர்ட் ஆகப்பட்டது பெருமளவில் இருந்தது, பாயிண்ட் நம்பர் 1, அதை பற்றி சொன்னார். 2வது வந்து நாங்கள் என்ன பேசணும்னு நினச்சோமோ, அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட், நாங்கள் என்ன பேசணும்னு நினச்சோமோ நீங்கள் அப்படியே பேசுனீங்க, எப்படி அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு இன்ஃபேக்ட் யாரையுமே எனக்கு தெரியாது. கரூர் எபிசோடுக்கு முன்னாடி வந்து நான் கிரிட்டிக்கலாகவே இருப்பேன் நிறைய விஷயங்கள், இந்த பார்ட்டியும் கிடையாது, எல்லா பார்ட்டியுமே கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ஆள் நான். அவர் கேட்டார், எப்படி உங்களுக்கு அதை பேச முடிஞ்சதுன்னா, நான் சொன்னேன் ஒரே ஒரு வார்த்தை, காட்ஸ் கிரேஸ், காட் ஸ்பீட். அப்படி தான் நான் சொன்னேன். டிவைன் கிரேஸ்னால தான் எனக்கு அது இன்ட்யூட்டிவாக தோணுச்சு. அந்த கிரைசிஸில் வந்து உண்மை எதுன்னு நான் வெளிப்படுத்த விரும்பினேன், அது ஒரு சூழ்ச்சி அப்படிங்கிறத வந்து எனக்கு புரிஞ்சுது அப்படின்னும் பொழுது அவர் மிக மிக சந்தோஷப்பட்டார், மகிழ்ச்சி அடைஞ்சார். ஏன்னா யாராவது சொல்லி பேசினா வேற, ஆனால் அந்த இடத்துல யாருமே சொல்லாமல், எந்த இன்ட்ரடக்ஷனும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து எனக்கு தோணி, அது மனசு வந்து அவர் மனசில் தோணி நான் பேசியிருக்கேன்னு சொன்னால் அந்த ஃப்ரீக்வன்சி லெவல்ஸ் வேர் சேம். அப்போ அந்த லீடருக்கு என்ன மாதிரியான உதவி தேவைப்பட்டதோ அது டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ என் வழியாக வந்திருக்கு அந்த டைமில். அதனால் அதை வந்து அங்கீகரிச்சாருன்றது தான் என்னோட பாயிண்ட். வேற என்ன விஷயங்கள்ல பேசப்பட்டது? வேற ஏதாவது உங்கள் துறை சார்ந்து வந்து கண்டிப்பாக அவர் வந்து ஒரு கிளாரிட்டி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது கருத்துக்கள் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணியிருப்பார்ல? நான் வந்து பேசும்போது வந்து 2 முக்கியமான விஷயங்கள் வந்து டிஸ்கஷன் வந்து கான்வர்சேஷன் போகும்போது, ஏன்னா ஒரு 20 நிமிஷம் இருக்கும் டைம் வந்து கேவ் மீ. அவர் வந்து ரொம்ப ஷேர் பண்ணிட்டார் அவருடைய ப்ரெஷியஸ் டைமில். ஃபஸ்ட்டு வந்து என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட் வந்து கிராமப்புற மக்களுக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்கணும்னு. அப்போ வந்து நிறைய விஷயங்கள், காமராஜருடைய அந்த பயணம், அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டியுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தமிழ்நாட்டில் இருந்தது ப்ரீஃபாக சொல்லிட்டு டக்குன்னு நான் சொன்னது வந்து, குழந்தைங்க வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை மேம்படுத்தினார், காமராஜர் கொண்டு வந்ததை. குழந்தைங்க பசியோடு படிக்கக்கூடாதுன்னு கொண்டு வந்தார். குழந்தைங்க சாயங்காலம் பசிக்கும், திருப்பி வீட்டுக்கு போனால் சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியாது. அதனால் ஈவினிங் போகிறதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னு சொல்ல, நியூட்ரிஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சிஎம் 2026 ஆகும் பொழுது நீங்கள் வந்து ஈவினிங் நியூட்ரிஷன் கொடுக்கணும். ஏன்னா குழந்தைங்க திருப்பி வீட்டுக்கு போகும்போது பசியோடு போகக்கூடாது, படிக்க வந்தால் வயிறு நிறைஞ்சு மனம் நிறைஞ்சு அறிவு நிறைஞ்சு குழந்தைங்க போகணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய சப்மிஷனாக இருந்தது அவர்கிட்ட. அது வந்து மிக மகிழ்ச்சியோடு அவர் ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து யங்ஸ்டர்ஸை நிறைய பேர் வந்து ப்ரொமோட் பண்ணணும், பதவிகள் வந்து கிராமத்தில் வரக்கூடிய பல பேருக்கு வந்து பதவிகள் கொடுக்கணும் கிராமத்தில் இருந்து. அந்த வார்த்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொன்னேன். ஏன்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் உண்மையான டெமோக்ரஸி இருக்குது. ஜனநாயகம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு அளவுகோல் நீங்கள் வச்சிங்கன்னா சங்கர், சத்தியமாக அடித்து சொல்கிறேன், கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தான் அந்த ஜனநாயகம் இருக்குது. அது ஏன்னா அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் வந்து தெரிஞ்ச ஒரு மனிதரால் தான் அதை செய்ய முடியும் அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்தும் போது நான் கண்டிப்பாக நம்ம செய்யலாம் அப்படின்னு அவர் சொன்னார்.
சொல்லிட்டு அதுக்கப்புறம் தென் ஐ ஆல்சோ ஹேட் அ டிஸ்கஷன் அபவுட் சோஷியல் ஜஸ்டிஸ் ஆங்கிள். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை என்னன்னு கேட்கும்போது வெரி சிம்பிள் சங்கர். செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் பார்ட்டி, செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் பார்ட்டி. இதை ஏன் நான் வந்து வலியுறுத்த பார்க்குறேன்னா, இது சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய பேர் பார்க்குறாங்கன்னா, கொள்கை வந்து ப்ரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன் தான். ப்ரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கையை. நீங்கள் ப்ரியாம்பிள் எடுத்து படிச்சு பாருங்க. அதை தான் வந்து என்னுடைய லீடர் வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு. அதில் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்பெக்டில் அப்போ சோஷியல் ஜஸ்டிஸுங்கிறது தமிழ்நாட்டில் இருந்துட்டு தானே இருக்குது. 69% இருக்குது. அப்போ என்ன மாற்றத்தை வந்து சோஷியல் ஜஸ்டிஸில் கொடுக்க முடியும் திராவிடத்தை எதிர்த்து அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் யதார்த்தமாக வரதானே செய்யும். அதுக்கு வகுப்பு வாரி விகிதாச்சாரம், வகுப்பு வாரி விகிதாச்சாரம் வந்து ஆட்சியில் கொண்டு வரதுக்கு முன்னாடி கட்சியில் கொண்டு வரணும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சோஷியல் ஜஸ்டிஸ்னு பேசக்கூடிய இடத்துல தன்னுடைய கட்சியில் ஃபர்ஸ்ட் ஜனநாயகம் இருக்கா? அப்புறம் நீங்கள் ஆட்சியில் ஜனநாயகம் கொண்டு வரதை விட்டுருங்க. வகுப்பு வாரி விகிதாச்சாரம், அதாவது ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனை வந்து சொன்ன ஜஸ்டிஸ் பார்ட்டி பெரியார் அவர்கள், அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் அறிஞர் அண்ணாக்கு அப்புறம் அறிஞர் அண்ணா அவர்கள் இருந்திருந்தா இன்னைக்கு ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் கொண்டு வந்திருப்பார். கலைஞர் அவர்கள் அதை மறைச்சி சோஷியல் ஜஸ்டிஸ் சொல்லிட்டு இருந்தார். இப்போ முழுசாக இல்லாமே போயிடுச்சு, எந்த ஜஸ்டிஸுமே இல்லை அந்த பார்ட்டியில். அப்படி இருக்கும் பொழுது அந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் ஆங்கிளை பற்றி ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்பொழுது அதையும் வந்து கண்டிப்பாக வந்து அவர் ஈரோட்டில் பேசும்போது கூட அதை பற்றி சொல்லியிருந்தார். வகுப்பு வாரி விகிதாச்சாரம் அடுத்த நாளே அதை சொல்லியிருந்தார். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவர் தயார்படுத்திக்கிறாரு, எஜுகேட் பண்ணிக்கிறாரு. எங்களை மாதிரி இருக்கக்கூடிய யூத்ஸு யாரெல்லாம் நாலேஜபிளாக இருக்காங்களோ அவரோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். 90% தன்னை தயார்படுத்திக்கிறார், 10% அவர் பேசுகிறார். நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் வந்து அவர் சைலண்டாக இருக்காருன்னா தன்னை தயார்படுத்திக்கிறார். பெரிய விஷயத்துக்காக தயார்படுத்திக்கிட்டு இருக்காரு. நீங்கள் சொல்கிற சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னும் போது அதை தயார்படுத்துகிற இடத்துல வந்து இந்த கான்வர்சேஷன் வந்து ஒரு பெரிய லெவலில் இருந்தது. கட்சியை பற்றியான பொதுமக்கள் மத்தியிலையும் மீடியாவிலையும் ஜேர்னலிஸ்ட்டோ அரசியல் விமர்சகர்களோ கட்சியை பற்றியா என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்களா அவர்கிட்ட? ஒரு விமர்சனமாக ஏதாவது சில விஷயங்கள் இப்படியெல்லாம் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படியெல்லாம் வந்து நம்ம கட்சி மேலே ஒரு பார்வை இருக்குது அப்படிங்கிறத பற்றி எதுவும் நீங்கள் ஷேர் பண்ணீங்களா? என்றைக்குமே நான் என்னுடைய டிஸ்கஷன்ஸில் வந்து எதிர்க்கிறவங்களையோ விமர்சனம் பண்ணுறவங்களையோ நான் என்றைக்குமே வந்து குறை சொல்ல மாட்டேன். இன்னைக்கு இல்லை, நீங்கள் டேக் மை வேர்ட், ஐ மீன் த பாலிடிக்ஸ் அண்ட் ஐ வில் பி தேர் ஃபார் எவர் எட்டர்னிட்டி. ஐ வில் நெவர் கிரிட்டிசைஸ் மை கிரிட்டிசைசஸ். அவங்க தேவைன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கும் நான் சொல்கிறது வந்து தே ஷுட் டூ மோர். நிறைய விஷயங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளும் எவால்வ் ஆகும். நம்ம சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு எப்படி தெரியும் சங்கர்? எப்படி தெரியும்? ஒரு மனிதர் குறை சொல்லணும், அதை சொல்லக்கூடிய போது கீழே மக்களோட கமெண்ட் இருக்கே, அதில் தான் நம்மளுடைய உள்ளம் மேம்படும், அதில் தான் நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேன்ஷன் இஸ் லைஃப், கான்ட்ராக்ஷன் இஸ் டெத். அதனால் வந்து அந்த எக்ஸ்பேன்ஷன் ஆகணும்னு சொன்னாக்கா விமர்சனங்களை நம்ம எடுத்துக்கணும். அதை பற்றி நான் எந்த லீடர்கிட்டையுமே பல லீடர்ஸை மீட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு லீடரை மீட் பண்ணது. நிறைய லீடர்ஸ் மீட் பண்ணியிருக்கேன். நான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்திருந்தால் கண்டிப்பாக அவரோட சேர்ந்து பயணிச்சிருப்பேன். நான் போட்டிருந்தேன் ட்விட்டர்லேயே. நான் அது வந்து என்றைக்குமே வந்து என்னுடைய பயணத்தை வந்து மை லைஃப் இஸ் ஓப்பன் புக். நீங்கள் என்னோட ட்விட்டர் பதிவுகளை வந்து 2013-14 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்விட்டர் பதிவும் இருக்குது. ஒரு கட்சிக்காக நான் என்றைக்குமே சப்போர்ட் பண்ணதில்லை. அந்த கட்சியோ அந்த ஆட்சியோ ஒரு ஏழைக்கு பயன்படக்கூடிய ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருந்தா அந்த ஸ்கீமை பற்றி தான் நான் பேசியிருப்பேன். என்னோட பேசும் பொழுது ஒரு கட்சி பேரை சொல்லி நான் பேசியிருக்க மாட்டேன், அந்த ஸ்கீம் பேரை பற்றி தான் பேசியிருப்பேன். அதனால் வந்து ஒரு கட்சியை சார்ந்து என்னுடைய போஸ்ட் என்றைக்குமே இருந்ததில்லை. நான் சேர்ந்த ஃபர்ஸ்ட் கட்சி தமிழக வெற்றி கழகம். நான் பார்த்த ஒரு ரெவல்யூஷனரி லீடர் புரட்சி தளபதி விஜய் அவர்கள். ரஜினிகாந்தை பற்றி அங்கே எதுவும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்களா? அவர் என்ன சொன்னார்? இன்ஃபேக்ட் புரட்சி தளபதி விஜய் அவர்களை பார்த்த உடனே என்னோட லீடர் டிவிகேயோட லீடரை பார்த்த உடனே நான் சொன்னேன், சார் நீங்கள் இந்த மாதிரி என்னை அம்பேத்கர்னு சொல்கிறீங்க, நான் வந்து என்னை வந்து முதல்ல அம்பேத்கர் நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னதே என்னுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார் அப்படின்றத நான் முதல்லையே சொன்னேன். அதை அவர் ஆக்சுவலாக மகிழ்ச்சியாக ரிசீவ் பண்ணிக்கிட்டார், ரொம்ப மகிழ்ச்சியாக ரிசீவ் பண்ணிக்கிட்டார். ஏன்னா அந்த அதாவது லீடர்ஸ் மைண்டில் என்ன இருக்குது, இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட மைண்ட்லையும் சரி புரட்சி தளபதி விஜய் அவர்களோட மைண்ட்லையும் என்ன இருக்குன்னா, ஒரு சாதாரண ஒரு ஊர்லேருந்து வந்தவர், ஒரு கிராமத்துலேருந்து வந்தவர். இப்போது சங்கர், நம்ம ஒரு வாட்டி நான் ஏன் சொல்கிறேன்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் நிறைய பேர் வந்து நம்ம கிராமத்தில் இருந்தவங்க மாடு மேய்ச்சி நெல் போட்டு அங்கே ஊரில் வந்து எல்லாத்தையும் தயார்படுத்தி ஒரு பஸ்ஸில் கவர்மெண்ட் பஸ்ஸில் போட்டு அதை வந்து நம்ம ஒரு சப்பர்பன்ல இருந்து அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டு ரேஷன் கடையில் சாப்பாடு வாங்கி அதை இட்லி போட்டு ஏதோ பண்ணி என்னுடைய தாய் தந்தையர் என்னை படித்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. இவ்வளோ படித்த மனிதர் வந்து
நம்ம ஒரு அரசியலுக்கு வரணும்னு ஒரு பப்ளிக் லைஃப் வருது, இவ்வளோ பெரிய லீடர்ஸ் வந்து அங்கீகாரம் கொடுக்குறாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, பல கட்சிகளில் இருக்கக்கூடிய யூத்ஸ் வந்து அந்த கட்சி விட்டு போகிறதுக்கு காரணம் லீடர் அங்கீகரிக்காதனால. ஒரு சின்ன அங்கீகாரம் கொடுத்தா, ஒரு ஃபோட்டோ போதும் சங்கர், ஒரு ஃபோட்டோ போதும். எந்தெந்த கட்சியிலிருந்து தொண்டர்கள் வந்து மற்ற கட்சிக்கு மாறுறாங்களோ அவங்களுக்கு ஒரே ஒரு லெசன் தான் நான் சொல்ல வரேன். அந்த கட்சியுடைய தலைவர் சத்யகுமாருக்கு புரட்சி தளபதி விஜய் அவர்கள் கொடுத்த அங்கீகாரத்தையோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்த அங்கீகாரத்தையும் கொடுத்தா நீடூடி அவங்களுக்காக வந்து சேவை பண்ணுவாங்க, செயல்படுவாங்க. அந்த அங்கீகாரத்தை கொடுக்காதனால தான் பல கட்சியிலேருந்து போயிடுறாங்க. இது வந்து ரஜினிகாந்த்கிட்ட சொன்னீங்களா, இது மாதிரி நான் கட்சியில் சேர போகிறேன், சேர்ந்துட்டேன் அப்படின்னு எதுவும் சொன்னீங்களா? வீட்டுக்கே நான் சொல்லலை, என் தாய் தந்தருக்கும் சொல்லலை, எங்களுடைய வீட்லேயும் நான் சொல்லலை. நான் போனேன், அவரை பார்த்த கடைசியில் வந்து ஷால் போட்டிருந்தார். அவர் வந்து ஒரு பெரிய ஷால் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தார். அதுக்கப்புறம் வந்து டீம் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கட்சியோட துண்டு இருந்தது. அது வந்து இம்பார்ட்டன்ட் மொமெண்ட். ஏன்னா நம்ம வந்து ஒரு பாலிட்டிஷியன் அப்படிங்கிற அந்த ரெகக்னேஷன் எடுத்துக்கும் போது நிறைய சேலஞ்சஸும் உண்டு, நிறைய வாய்ப்புகளும் உண்டு, நிறைய விமர்சனங்களை வந்து ஃபேஸ் பண்ணணும். அப்போ அவர் கேட்குறாரு, போடலாமா அப்படின்னு கேட்குறாரு. டெஃபினட்டாக நீங்கள் போய் சேர்றவங்க எல்லாரும் அதை சொல்லியிருப்பாங்க. போடலாமான்னு கேட்கும்போது நான் சிரித்தேன். அவர் போட்டார், இந்த துண்டை போட்டார். போட்டதுக்கு அப்புறம் தான், அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையாலே எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே, என் ஒய்ஃபு, என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், எங்கள் மாமா, ஊர், வில்லேஜு. ஏன்னா எங்களுடைய ஃபேமிலி வந்து பரம்பரையாக அதிமுக ஆரம்பிச்சப்பறம் கொஞ்ச நாள் அதிமுகவில் இருப்பாங்க. அப்பப்போ திமுகலாம் மாறிப்பாங்க. அது வந்து எங்கள் ஊரில் இருக்கிற கவுன்சிலரு இதெல்லாம் இருப்பாங்க. ஃபவுண்டர்ஸும் எங்களுக்கு ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் மெம்பரும் எங்கள் ரிலேட்டிவ், திமுக ஃபவுண்டிங் மெம்பரு. அப்படி இருக்கும்போது ஊரில் வந்து ஒரு கால் வருது. இந்த இதை பார்த்தோன்னே, உனக்கு வந்து நம்ம ஊரில் வந்து நம்ம மாடு மேய்ச்சி உன்னை படிக்க வச்சோம், எல்லாரும் சேர்ந்து படிக்க, அம்மா அப்பா உழைக்கிறாங்க, ஊர்லேருந்து மாமாலாம் வந்து பருப்பு சாதம்லாம் அமுச்சு விட்டு, இது அரிசிலாம் அமுச்சு விட்டு படிக்க வைக்கிறாங்க, உருவாக்குறாங்க. என்ன உருவாகி இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் வந்து ஒரு புரட்சி தளபதி விஜய் அவர்கள் கொடுக்கும்போது உடனே ஒரே ஒரு கால் தான், எல்லாரும் மாறிட்டோம்டா, இன்னைக்கே மாறிடுறோம்டா, அவ்வளோதான், டிவி கேக்கு மாறிட்டோம். உடனே அவங்க வீட்டில் எங்கள் மாமா பசங்களாம் இருப்பாங்க, சின்ன சின்ன பசங்க, அவங்க உடனே சொல்கிறாங்க, இது சத்யா மாமாவெல்லாம் மாறிட்டாரு, நாங்களும் மாறிடுவோம். இதில் என்ன புரியுதுன்னு நம்ம என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த அங்கீகாரம் கொடுத்த உடனே ஒரு வில்லேஜே மாறுது. வில்லேஜ் மட்டும் இல்லை சங்கர், நிறைய காலேஜஸில் போய் நான் அட்ரஸ் பண்ணியிருக்கேன். நிறைய மாணவர்கள், ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே கால் பண்ணி விஷ் பண்ணுறாங்க. ஐ வாண்ட் டு ஷேர் ஒன் மோர் திங். ஒரு மிக முக்கியமான கட்சியிலேருந்து மாபெரும் தலைவர்களே கால் பண்ணி, நன்றி, நாங்களும் என்னைக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் அ வே பீப்புள் ரிசீவ் இட். அங்கீகாரம் கொடுத்த உடனேயே அது தெரிய வந்தது. இட் வாஸ் அ சர்ப்ரைஸ் டு த என்டையர், ஏன்னா வீட்டில் கூட நான் சொல்லலை. ஸ்ட்ரைட்டாக போனேன், லீடரை பார்த்த உடனே அவர் ஷால் போட்டோடனே ஐ இமீடியட்லி அக்செப்டட். அண்ட் வெளியில் நியூஸ் வரும்போது தான் உடனே கால் பண்ணியும் சொல்லலை. அப்பாட்ட வந்து என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன், ஆஃபீஸில் மற்ற ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அடுத்த நாள் கேஸ் இருந்தது, ஸோ போய் அப்பியர் ஆகிறதுக்காக கோர்ட்டில், ஸோ ஒரு டாக்ஸ் கேஸ்க்காக அப்பியர் ஆகிறதுக்கு. உடனே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வருது. உடனே எல்லாரும் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. ஃபஸ்ட்டு கால் வந்து எங்களோட வீட்டிலேருந்து ஒய்ஃப் கிட்டேருந்து வந்தது. அதுக்கப்புறம் ஒய்ஃப் கால் பண்ணி எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க. அப்புறம் அம்மா அப்பா வந்து கால் பண்ணி விஷ் பண்ணாங்க. திஸ் ஹவ் இட் வாஸ் ரியலி ஹேப்பனிங். சூப்பர் ஸ்டார் என்ன சொன்னார்? இன்னும் வந்து ஃபார்முலா அப்செட்டா இல்லை வந்து நெவர். சார் பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதர் உயர்றாரு, ஒரு மனிதர் கடினமான சூழ்நிலை பெரிய ஆள் ஆறாருன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாழ்த்து சொல்லக்கூடியவர், என்னுடைய குரு. அது மட்டும் இல்லாமல் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா முதல்ல சந்தோஷப்படுறது, என் தாய் தந்தை நிகர சந்தோஷப்படுறது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். சூப்பர் ஸ்டாரோடைய ரஜினிகாந்த் அவர்கள் நண்பர்களும் கூட, ஏன்னா அவரோட நண்பர்களும் என்னுடைய நண்பர்கள் தான். ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து ஒரு என்னன்னா சங்கர், ஒரு லீடர்ஷிப்பை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அப்பப்போ வரும், எல்லா வாட்டியும் வராது. அதான் நான் சொல்ல வரேன். அந்த ரெகக்னிஷன் வரும்போது உண்மையாலுமே என்னை வந்து வளரணும்னு நினச்ச என்னுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதை மிடாஸ் டச்னு சொல்லுவாங்க. மிடாஸ் டச்னா என்னன்னா, முதல் அங்கீகாரம் உனக்கு கிடைக்கும்ல வாழ்க்கையில், அதெல்லாம் க்ளவுட் 9. நான் திருப்பி சொல்கிறேன் பாருங்க, என்னோட இன்டர்வியூ ஃபுல்லாக எடுத்து பாட்டு எத்தனை வாட்டி அங்கீகாரம் சொல்கிறேன்னு பாருங்க. அதை கொடுத்த உடனேயே அப்புறம் உங்கள் லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அதனால் வந்து நிறைய வழி நடத்திருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அதனால் அதை வந்து நான் ஷேர் பண்ணிட்ட பொழுது புரட்சி தளபதி விஜய் அவர்கள் வந்து மிக மகிழ்ச்சி அடைஞ்சார். மிக மகிழ்ச்சி அடைஞ்சார். நான் சொன்னேன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருந்தா நான் வந்து அவருக்கு முக்கியமான ஒர்க்கு வந்து கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். அவர் என்னை அங்கீகாரம் கொடுத்துருந்தாரு, அதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து உங்ககிட்ட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நான் எந்த கட்சிக்குமே என்றைக்குமே போயிட்டு ஜாயின் பண்ணது கிடையாது, எந்த பொசிஷனும் கேட்டது கிடையாது, பொசிஷனும் கேட்க மாட்டேன் எங்கேயுமே, அப்படின்றது தான் என்னுடைய பிரின்சிபலாகவும் இருந்தது. நீங்கள் அட்வொகேட்டாகவும்
தொடர்ந்துட்டு தானே இருக்கீங்க. என்னோட ப்ரொஃபஷன் இஸ், அவர் வந்து சொன்னார், புரட்சி தளபதி விஜய் அவர்கள் சொன்னார், உங்கள் ப்ரொஃபஷன் நீங்கள் நல்லா வரணும், அதை கண்டினியூ பண்ணுங்கள், பார்ட்டிலையும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுங்க. ஏன்னா புரட்சி தளபதி விஜய் அவர்கள் வந்து என்றைக்குமே வந்து ஒரே ஒரு விஷயத்தை தான் அவர் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறார், நம்மளுடைய அந்த பேஷன், என்னோட பேஷன் வந்து லா, என்னோட பேஷன் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுங்கிறது. அதை அங்கீகாரம் பண்ணி தான் தளபதி விஜய் அவர்களே எனக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காரு. நீங்க வந்து இதுல வந்து தொடர்ந்து பயணிக்கணும், அதே மாதிரி இதுல ஒரு அடுத்த லெவல் போகணும், அதே சமயத்துல கட்சிக்கான கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும் அப்படிங்கறத அவர் சொல்லிட்டாரு. என்னுடைய லீடர், தமிழக வெற்றி கழகத்துடைய லீடர் விஜய் அவர்களுக்காக கோர்ட்ல நான் வாதாடுவேன். தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்களுடைய பாலிசிஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன். உங்களை மாதிரி ஜேர்னலிஸ்ட் வந்து கேட்கக்கூடிய கிரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ்க்கு என்னோட பதில்கள் இருக்கும். அப்படின்னும் பொழுது எனக்கு வந்து ஆஸ் அ பார்ட்டி ஒர்க்கர், அடிப்படை உறுப்பினராக இந்த பார்ட்டியில் என்னென்ன கான்ட்ரிபியூஷன் என்னால் அவரோட வெற்றிக்கு கொடுக்க முடியுமோ, அவரோட வெற்றி தமிழகத்தோட வெற்றி, தமிழகத்தோட வெற்றி டிவிகேவுடைய லீடர் புரட்சி தளபதி விஜய் அவர்களோட வெற்றி, தமிழகம் தான் டிவிகே, டிவிகே தான் தமிழகம் அப்படிங்கிற நோக்கத்தோட என்னுடைய வேலைகள் வந்து தொடரும். என்னுடைய அதில் சட்டப்பணி இன்னும் அதிகமாகவும், நிறைய யங்ஸ்டர்ஸ், டிவிகேல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து லா முடிச்சிருக்காங்க, அவங்களுக்கும் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை எஜுகேட் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி வீடியோ, பை த வே சங்கர், நீங்கள் அந்த டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்காக ஒரு இது போட்டிருந்தேன், ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன், அதை கவனிச்சிருக்காரு புரட்சி தளபதி விஜய் அவர்கள். அவர் போனோன்னே கேட்குறாரு, நீங்கள் லீகல் கிளாஸ்லாம் எடுக்கிறீங்களே அப்படி, அதெல்லாம் வந்து டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆர் செலிப்ரேட்டிங் அப்படின்னாரு. அதனால தான் நான் சொன்னேன் சங்கர், தலைவர் புரட்சி தளபதி விஜய் அவர்கள் அங்கீகரிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய டிவிகே சகோதர சகோதரிகள் அங்கீகரிச்சிருக்காங்க. டிவிகே சகோதர சகோதரிகள் அங்கீகரிச்சு புரட்சி தளபதி விஜய் அவர்கள் கிட்ட, டிவிகேயோட லீடர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க, அவர் அதை அங்கீகரிக்கிறாரு. அப்போ இது ஒரு ஃபேமிலியா தான் நான் பார்க்குறேன். உங்க மேல இப்போ நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு, ஒவ்வொன்றாக வருது. அதாவது ஆர்எஸ்எஸ் பாஜக சொல்லி தான் இவர் தாவைக்காவிலே சேர்ந்திருக்காரு, இவர் வந்து பின்புலமே வந்து பாஜகவினுடைய அந்த சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய நபராக இவர் பல்வேறு காலகட்டங்களில் வந்து ஊடகங்கள்லேயே வந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு, இவர் வந்து பாஜக தான், சத்யகுமார் பாஜக, ஆர்எஸ்எஸ் அவங்க சொல்லி தான் வந்து இப்போ தாவேக்கால போய் சேர்ந்திருக்காரு. அப்படிதான் சேர்ந்திருக்கீங்களா? இல்லை அப்படிலாம் நீங்கள் வந்து சங்கர், உங்களுக்கு நல்லா என்னை பற்றி தெரியும், பர்சனலாகவே தெரியும். ஸோ நிறைய இடங்களில் வந்து நான் வந்து விமர்சித்து பேசுகிறவன், கட்சி பேரே சொல்ல மாட்டேன், இன்ஃபேக்ட் அந்த பாலிசியை தான் விமர்சிப்பேன். இன்னைக்கு யார் எங்கே போய் ஜாயின் பண்ணாலும் பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு டேகு, அதை வச்சு சாயம் பூச வேண்டியது. ரெண்டாவது சாயம் எப்படி பூசுவாங்கன்னா, பேசின பேச்சை வச்சு சாயம் பூசுவாங்க. என்ன வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜ். பை த வே சங்கர், இந்த சாயம் யார் பூசக்கூடியது? மாடு மேய்ச்ச சத்யகுமாரை ஒரு எலைட்டா காட்டக்கூடிய ஒரு மாடலை உருவாக்க பார்த்தாங்க, அது நடக்கலை. ஏன்னா நான் மாடு மேய்க்கிறவங்கிறது நானே சொல்கிறேன், மாடு மேய்ச்ச குடும்பத்திலேருந்து, விவசாயம் பண்ண குடும்பத்திலேருந்து எங்கள் பாட்டி வரட்டி தட்டி அந்த வரட்டியை விற்று எங்கள் படிக்க வச்சு, அதில் வந்து சில காய்கறியெல்லாம் வாங்கி எங்கள் வீட்டுக்கு அமிச்சு, மெட்ராஸ்க்கு அமிச்சு படித்த காலங்கள் உண்டு. அதையும் நான் ஒத்துக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நான் என்னை எலைட்டுன்னு பிராண்ட் பண்ண பார்த்தாங்க. ஐ எம் நாட் எலைட், ஐ கம் ஃப்ரம் அ வில்லேஜ், ரிமோட் வில்லேஜ் இன் தமிழ்நாடு. தென் ஏதோ ஒரு சாயம் பூச பார்க்குறாங்க. நான் தான் சொல்கிறேனே, ஏதோ சாயம் இல்லை, நீங்கள் ஆர்எஸ்எஸ் இல்லை, அவங்க பிஜேபி, நீங்க வந்து மோடிக்கு பற்றாளர், நீங்க நிர்மலா சீதாராமனுக்கு பற்றாளர், இவங்கெல்லாம் சொல்லி தான் நீங்க வந்து டிவிகேவை முழுக்க முழுக்க ஒரு ஆர்எஸ்எஸ் பாஜக பிடியில வந்து டிவிகேவை அந்த மாதிரி நீங்க ஆட்பறிக்க போறீங்க அப்படிங்கிறது. நான் வந்து ஓப்பன் சேலஞ்சு, மை லைஃப் இஸ் ஓப்பன் புக். எதுக்கு ஓப்பன் புக்கு? என்னை எதிர்க்கக்கூடிய விமர்சனம் பண்ணக்கூடியவங்களை வந்து வாழ்த்துறேன். ஏன்னா அவங்க நல்ல ரொம்ப நிறைய விமர்சனங்கள் பண்ணும். ஏன்னா ஃபுல் ஹிஸ்ட்ரி எடுத்து போட்டாங்க, நான் என்ன படிச்சிருக்கேன் அவ்வளோதான் ஹிஸ்ட்ரி. நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்களேன். ஏங்க ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து வரேங்க, ஏதோ ஒரு ஸ்கூலில் படிக்கிறோம், ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு உயர்றோம் ஒரு விஷயத்தில். இப்போது இது அமெரிக்காலலாம் போயிட்டு த குளோபல் ஹீரோ சுவாமி விவேகானந்தர் பேசின விஷயம்லாம் இன்ஸ்பயர் ஆகி அதை பற்றி போட்டால், விவேகானந்தர் வந்து ஹார்மோனி ஆஃப் ரிலிஜனை பற்றி பேசியிருக்காரு. செப்டம்பர் 11, 1893 அக்செப்டன்ஸ் ஸ்பீச். அவருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணி போட்டால் அதெல்லாம் எடுத்து போடுறது. ஸோ இப்போ பாருங்களேன், அதெல்லாம் தான் ஆர்எஸ்எஸ், எனக்கு அது அதெல்லாம் தான் பிஜேபி, அதெல்லாம் தான் சொல்றீங்க. இந்த மாதிரி ஒரே செகண்ட், எக்ஸாம்பிள் சுவாமி விவேகானந்தருடைய ப்ரோக்ராம்ஸ்க்கு 150வது பர்த்டே நடக்கும்போது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் வந்து மன்மோகன் சிங் அவர்கள் பேசியிருக்காரு. இது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தா விஷயத்துக்கு வந்து பல விஷயம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பை த வை சுவாமி விவேகானந்தரோ இல்லாட்டி இருக்கக்கூடிய பிலீஃப் சிஸ்டமோ, என்னுடைய தலைவர் டிவிகேவுடைய லீடர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அப்போ பேசியிருந்தார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தமிழ்நாட்டில் வந்து அவர் கன்வே பண்ணியிருக்காரு. ஐ வாண்ட் டு கன்வே தட்.
ஃபெய்த்தை பற்றி, டிஎம்கே ஃபெய்த்தை பற்றி நம்ம டிபேட் பண்ணுவோம் ஷார்ட்லி. தலைவர் விஜய் அவர்கள் வந்து முதல் நாள் கட்சி ஆரம்பிக்கும் போதே 5 கொள்கை தலைவரை காட்டுறாரு. அவர் கொள்கை தலைவர்னு சொல்லலை, ஆல்ரெடி அவர் கொள்கைகள் மக்கள் மனசு, அவர் ஆல்ரெடி மக்கள் மனசுல போய் சேர்ந்துட்டாரு. அவர் சொல்றதா கொள்கை, நான் சொல்றேன்னு அவர் சொல்லலை. பின்னாடி 5 தலைவர்களை காட்டுறாங்க. 5 தலைவரை காட்டி பெரியார் அவர்களுடைய சமூக நீதி கொள்கைகள் நீங்க எடுத்து பாருங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சமூக நீதி கொள்கைகளை எடுத்துப்பனே தவிர அவர் வந்து கடவுள் எதிர்ப்பு கொள்கையை எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா? அதுல அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே ஃபாலோ பண்றாரு. இப்போ கிறிஸ்மஸ் பண்டிகை நடக்கும்பொழுது எல்லாரும் எல்லாரோட ஃபெய்த்தையும் மதிக்கணும்னு சொல்றாரு. இதுதானே ஹார்மோனி ஆஃப் ரிலிஜன். இதை தானே எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அப்போ விவேகானந்தர் அவர்கள், மாபெரும் தலைவர்கள், பெரிய பெரிய ரிலீஜியஸ் லீடர் சொன்னதே ஹார்மோனி தான். அந்த ஹார்மோனி தான் என்னோட லீடர், தமிழக வெற்றி கழகத்துடைய லீடர் விஜய் அவர்களுடைய நோக்கமும். எல்லா மக்களும் இன்புற்று எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹியூமனிட்டிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுன்றது தான் என்னோட லீடரோட நோக்கம். இல்லை, கடந்த காலங்களில் நீங்கள் வந்து மோடியை புகழ்ந்து பேசியிருக்கீங்க, பாஜகவுடைய பல்வேறு ஸ்கீம்களை வந்து ஆதரித்து பேசியிருக்கீங்க. இதுக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு பாஜகவுடைய சதியோ வலையோ இருக்குது, அவங்க சொல்லி தான் நீங்கள் வந்து அங்கே போயிருக்கீங்க அப்படிங்கிறதான் கிடையவே கிடையாது. நாங்கள் ஒருத்தர் கூட யாருமே எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டிய நெசசரி. பை த வே என்னோட வீட்லேயே நான் சொல்லியே, நான் மற்ற கட்சிக்காக பேசியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தர் கூட எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நான் கேட்குற ஆள் கிடையாது. ஐ ஆம் அ வெரி அடமெண்ட் பர்சன். ஒரு விஷயத்தை நான் எடுக்கிறேன்னா அது என்னோட முடிவாக தான் இருக்கேன் வாழ்க்கையில். யாரோட கைடன்ஸும் நான் இங்கே உட்காருவேன். வெரி சிம்பிள் சங்கர், நான் எப்படி முடிவு எடுக்கணும்னு சொல்கிறேன். இப்போ சங்கருக்கு இன்டர்வியூ கொடுக்கணும், ஏதோ ஒரு விஷயம் பண்ணால் இங்கே உட்காருவேன், யோசிப்பேன், அப்படியே செயல்படுத்துவேன். அது மக்களுக்கு பிடிச்சிருக்கு, சம்டைம்ஸ் பிடிக்காம இருக்கலாம், அது வேற. பட் ஐ எம் அ வெரி அடமெண்ட் பர்சன். இந்த விஷயம் இப்படின்னா இப்படி தான் நான் எடுத்த முடிவு, யாரோட கைடன்ஸ் கிடையாது. பை த வே, மோடி அவர்களை அவர் டீ வித்து பிரைம் மினிஸ்டர் ஆனதுனால சப்போர்ட் பண்ணேன். டீ வித்து அந்த மோடி அவர்களுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணீங்க சில இடங்கள்ல கேட்குறீங்கல்ல, ஒரு பாஸ்ட்ல இருந்து அவர் டீ வித்து பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காரு. இப்போ கொள்கை எதிரியாக வந்து பாஜக தான் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இனிமேல் பிஜேபியை சத்யகுமார் எதிர்ப்பாரா? அதுல என்ன தவறு இருக்கு? கொள்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை கொள்கை அப்படின்ட்டாரு. கட்சின்னு அவர் சொன்னாரா? என்னுடைய தலைவர் கட்சி கொள்கையில, அந்த கட்சியை வந்து கொள்கைகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதிர்க்கிறான்னா அந்த கட்சியை எதிர்க்கிற மாதிரி தான். கொள்கைங்கிற பெரிய வார்த்தை யூஸ் பண்ணி சத்யகுமார் பாஜகவை எதிர்ப்பாரா? எதிர்ப்பேன். தவறு இருந்தா எதிர்ப்பேன். அது வந்து நோ டவுட் அபவுட் இட், எதிர்ப்பேன். ஏன் எதிர்ப்பேன்னா கொள்கை கரெக்டா இல்ல, நோக்கம் வேற இருந்தா எதிர்ப்பேன். மக்களுக்கு எதிராக இருக்கு, பாஜக மக்களுக்கு எதிராக செயல்பட்டுச்சு, கொள்கை வந்து மக்களுக்கு எதிராக இருக்குன்னா கண்டிப்பாக சத்யகுமார் பாஜகவையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் இந்துத்துவாவையும் எதிர்ப்பாரு. சங்கர் இன்னைக்கே அப்பாயின்மெண்ட் கிராண்டட். நீங்க வந்து நாளைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கொள்கை இருக்கு, என்ன சத்யகுமார் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னா அப்பாயின்மெண்ட் கிராண்டட். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ உங்களுக்கு தான். யூனிஃபார்ம் சிவில் கோட்ல கொண்டு வர முயற்சியில அடுத்தது அதான் இருக்கும் அஜெண்டா. கொண்டு வர முயற்சியில தவறுகள் இருந்தா ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ சங்கருக்கு தான். நீங்க பாருங்க, நான் இன்டர்வியூ பண்ணி நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் என்னோட இன்டர்வியூ டெக்னிக்கலா பேசிட்டு அதுல இருக்கிற கொள்கை வேறுபாடுகள் என்ன நான் சொல்லுவேன். அதுல வந்து நோ டவுட் அபவுட் இட். இப்ப சொல்லல, அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதனால வந்து கொள்கை எதிரி யாருன்னு என்னுடைய லீடர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரோ, என்ன அங்கீகரிச்ச லீடர், நான் திருப்பி சொல்றேன், நான் என்ன அங்கீகரிச்ச லீடர், என்ன அங்கீகரிச்சாருன்னா ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து வந்த சத்யகுமார் அங்கீகரிச்ச லீடருக்காக நான் செயல்படுவேன். விஷயம் தாவேக்கால கொள்கை தலைவர்களுடைய கருத்துக்களை வந்து பின்பற்றதே கிடையாது. அதனால அம்பேத்கர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து கட்சிகளை கூட்டு வந்துட்டாங்க. அதுதான் சத்யகுமார். இப்போ நிறைய பேர் வந்து இது நிறைய குட் கொஸ்டின்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அம்பேத்கர் மாதிரி டூப்பு போட்டிருக்கேன், நீங்க ஃபேஸ் எல்லாம் ஏதோ பண்ணி அந்த மாதிரி கொண்டு வந்துட்டீங்க போல இருக்கு. நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு செயல்பாடே கிடையாது. நான் டூப் போட்டிருக்கேன், என்னென்னமோ எழுதுறாங்க. கண்ணாடியெல்லாம் கூட அந்த மாதிரி கண்ணாடி ஓப்பனா சொல்றேன். என்னுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்னைக்கு வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லும்போது சொன்னாரோ அப்ப நான் ரவுண்டு கண்ணாடி போட்டேன். இல்லன்னு நான் சொல்லல. எதையும் நான் போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு அம்பேத்கர் பிடிக்கும். எதுவும் மாத்தல. நான் கொஞ்சம் குண்டாயிட்டேன், முடி கொஞ்சம் கொட்டிடுச்சு, நான் பாக்குறதுக்கு அம்பேத்கர் மாதிரி இருக்கேன். லெட் அஸ் பி வெரி ஹானஸ்ட். ரொம்ப ஓப்பனா பேசுறேன் சங்கர், பிகாஸ் யூ ஆர் வெரி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஜேர்னலிஸ்ட். நான் என்னைக்குமே வந்து பொய் சொல்லி பேசணும். கொஞ்சம் லைட்டாக முடி கொட்டுச்சு, அப்புறம் கொஞ்சம் குண்டாகி கொஞ்சம் ரவுண்டு கண்ணாடி போட்டோடனே அம்பேத்கர் மாதிரியே இருந்தது. நான் பண்ணுற ப்ரொஃபஷனும் லா, கோர்ட்டில் போய் ரெகுலராக அப்பியர் ஆகிட்டு இருக்கேன், டாப் கேசஸ் அப்பியர் ஆகிட்டு இருக்கேன். ஸோ தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான கேஸஸ் நான் அப்பியர் ஆகிட்டு இருக்கேன். அப்படின்னும் பொழுது எனக்கு கான்ஸ்டியூஷன் பிடிக்கும், மக்களும் அங்கீகரிக்கிறாங்க. ஸோ அதனால வந்து அப்படி உருவம் இருக்கிறதுனால நான் என்ன பண்ண முடியும்? ஸோ அதை நான் வந்து அன்போடு ஏத்துக்கிறேன். மக்களுக்கு ஆனா வந்து இது நீங்க இப்ப கட்சியில சேர்ந்தனால கட்சியில அந்த மாதிரி கொள்கைகளை வந்து இவங்க பின்பற்ற மாட்டாங்க. அது மாதிரி அம்பேத்கர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து கட்சிக்குள்ள சேர்த்துட்டாங்க. அடுத்து வேலை யாராவது காமராஜர் மாதிரி ஒருத்தர் இருந்தாங்கன்னா காமராஜரை சேர்த்து. ஓகே, திஸ் நீங்க மேல பர்சனல் விமர்சனம் வச்சதுனால நான் ஆன்சர் பண்ணேன். கட்சிக்கு வரேன். இப்போ என்னுடைய தலைவர் டிவிகே உடைய லீடர் விஜய் அவர்கள், புரட்சித்தலைவர் விஜய் அவர்கள்
அனைவருக்குமான அம்பேத்கர் அப்படிங்கிற புஸ்தகத்தை ரிலீஸ் பண்ணார். நான் இதை ஷேர் பண்ணேன் மீட்டிங்கில், பர்சனல் மீட்டிங்கில். நான் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் மட்டும் பாருங்களேன். அவர் விகடன் ப்ரோக்ராமில் பேசின வெயிட்டிங் ஃபார் வீசா, அந்த வெயிட்டிங் ஃபார் வீசாங்கிற அந்த புஸ்தகத்தை பல வருடங்களுக்கு முன்னாடி நான் படித்தேன். படிக்கும்போது என்ன சங்கர், நம்ம என்ன அந்த படிக்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ஓகே, கிராமத்துலேருந்து மெட்ராஸில் வந்து பெரிய ஆள் ஆகிறதே கஷ்டம். அந்த காலகட்டத்தில் அம்பேத்கர் அவர்கள் அமெரிக்கா போய் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பண்ணியிருக்காரு. அவர் கொண்டு வந்த ரிசர்ச்சை பேஸ் பண்ணி தான் ஆர்பிஐ வந்து 1935 எந்த அளவுக்கு வந்து ஒரு கடினங்களை அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லும் போது எனக்கு அப்படியே புல்லரிக்குது. அப்படியே ஒரு கண்ணில் ஒரு சொட்டு தண்ணீர் இங்கே விட்டேன், இந்த ஷேரில் விட்டேன் ஒரு லைட்டாக. சரி, நான் விட்டுட்டு அதோட போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷங்களுக்கு முன்னாடி அது நடந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய டிவிக்கோட லீடர் புரட்சித் விஜய் அவர்கள் விகடன் ப்ரோக்ராமில் பேசும்போதும் எமோஷ்னலாக பேசினார். நான் அவர்கிட்ட அதை ஷேர் பண்ணேன். அவரும் வந்து அதுக்கு சிரிச்சுக்கிட்டே எனக்கு அந்த இது இருந்துச்சு, ஃபீல் இருந்துச்சு, பயங்கரமாக இருந்தது எனக்கு அந்த ஃபீல்ன்றதை என்கிட்ட ஷேர் பண்ணார். அப்போ யோசிங்களேன், ஒரு அந்த கொள்கை தலைவரை வந்து இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஐடியாலஜிக்கல் லீடர். கொள்கை தெளிவு விஜய்கிட்ட இருக்கா? கண்டிப்பா கொள்கை இருக்கு. வெரி சிம்பிள் சங்கர். சோஷியலிஸ்ட் செக்யூலர் பார்ட்டி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரியாம்பிளை தான் முன்வைக்கிறாரு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க இவ்வளவு கேள்வி கேட்டீங்க, ஒரே ஒரு ஃப்ரீடம் கொடுங்க, எனக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. உங்களை நான் கேள்வி கேட்டதே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கைகள் பெருசா, கான்ஸ்டிடியூஷனோட கொள்கைகள் பெருசா? நீங்க ஆன்சர் சொல்லிருங்க, நான் அப்புறம் அந்த ஆன்சர் சொல்லிடுறேன். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கைகள் பெருசா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவோட கொள்கைகள் பெருசா? கான்ஸ்டிடியூஷன் இந்தியா. எனி டே ஈவன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் டு ஒபே த கான்ஸ்டிடியூஷன். அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான் டிவிகே உடைய கொள்கையே. பிரியாம்பிள் டு த கான்ஸ்டிடியூஷன் தான் டிவிகே உடைய கொள்கையே. அரசியலமைப்பு சட்டம் தான் தமிழ்நாடு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு என்னுடைய லீடர் புரட்சி தளபதி விஜய் அவர்கள். நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம், பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் பல்வேறு விஷயங்கள் குறித்து வரக்கூடிய பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்டை வச்சு நம்ம நேர்காணல் பண்ணுவோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சங்கர். அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.